நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 26/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15 திதி இன்று அதிகாலை 3:17 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் அதிகாலை 4:01 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். நாம யோகம் மாலை 4:08 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 4:20 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமான் வழிபாடு. அதே மாதிரி கடன் தீரணும் அப்படின்னு சொன்னா மதியம் 1:15, அதாவது 1 மணியிலிருந்து 1:15க்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன், யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ, ஒரு வெள்ளை பேப்பர்ல பிங்க் கலர் பேனால கடன் கொடுக்க வேண்டியவர்கள் பேரை எழுதி, நான் இவர்களுக்கு கடன் அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதணும். பாசிட்டிவா எழுதணும். எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை நான் கடனை அடைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு கவர்ல போட்டு அது சாமி கிட்ட வச்சிருங்க. நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையும். இது வாரம் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. ஏன்னா ஒரு வாரம் செஞ்சுட்டு அது அடையல அப்படின்னு சொன்னா அப்ப பிரச்சனை அங்க இருக்குன்னு அர்த்தம். அதனால வாரம் நீங்க செஞ்சு அதுல 1 ரூபாய் காயினோ இல்ல 1 ரூபாவோ இல்ல 10 ரூபாவோ எவ்வளவோ போட்டு அதுல வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் புத பகவான் இன்று காலை 8:12 வக்ர ஆரம்பம் ஆகிறார். சரி, இப்பொழுது நம்ம இந்த நட்சத்திரங்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். யாரை வணங்கணும், என்ன செய்தால் உங்களுக்கு அது நன்மை அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா? இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வாழ்க்கையில தோஷங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தோஷங்கள் பாவங்கள் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்ற வரிசையில இன்னைக்கு கிருத்திகை. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். எப்பொழுதுமே ஒரு கேந்திரத்துல, இப்ப ராகுவுக்கோ கேதுவுக்கோ ஒரு கேந்திரத்தில் சூரிய பகவானோ சந்திர பகவானோ நின்றால் அவர்களுக்கு அவங்க செஞ்ச கர்மா தொடர்ந்து வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? உங்க ஜாதகத்தை பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே போல ஏன்னா நம்ம எவ்வளவோ சாமி கும்பிடுவாங்க. சில பேர் கோயில் கோயிலா போவாங்க, சாமியா கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பாத்தீங்கன்னா என்னதான் அவங்க சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் நீங்காது. நிறைய பணம் வரும், ஆனா பணம் நிறைய இருக்கும், சொந்த வீடு இருக்கும், ஏதோ இனம் புரியாத ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ அங்க இருக்கும் மனசுக்குள்ள. அதே போல அந்த வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைங்களோ ஆண் பிள்ளைங்களுக்கோ பாத்தீங்கன்னா திருமணம் நடக்காது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா திருமணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் இருக்காது. ஏதோ ஒரு கடவுள் அந்த கர்மாவை அந்த இடத்துல நிலைநிறுத்தி வச்சிருவார். தொடர்ந்து வரக்கூடிய அந்த கர்மா, அதுதான் சொல்றது. முன்னோர்கள் செய்த கர்மாவை விட இவர்கள் பிறக்கும் போதே அந்த கர்மா இந்த மாதிரி கேந்திரத்துல நிற்கும் போது உங்களுக்கு அந்த கர்மா தொடர்ந்து வரும். அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு என்ன பரிகாரம்ன்றத
உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சூரியன் நின்ற இடம், அதே மாதிரி எந்த சாரத்துல நிக்குது, சாரணம் அப்படின்னா எந்த கிரகத்துல நிக்குது, என்ன டிகிரியில நிக்குது, அதற்கு தகுந்தாற் போலதான் பரிகாரமே நம்ம செய்யணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பாவங்கள் தோஷங்கள் இதெல்லாம் விலகணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆட்டுக்கறி சாப்பிட்றத தவிர்த்துடணும். அதே போல அத்தி மரம் வளர்த்து அதற்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வரணும். அத்தி மரம் உங்க வீட்டுல வளர்க்க முடியலன்னா, கோவில்கள்ல ஏதாவது அத்தி மரம் இருந்ததுன்னா அதுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வாங்க. மயில்களுக்கு இறை கொடுக்கணும். இப்ப இந்த ஜூல எல்லாம் போனீங்க, கோவில்ல எல்லாம் போனீங்கன்னா நிறைய கோவில்ல மயில் இருக்கும். இந்த ஜூல போனா மயில்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் தானியங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல உள்ள அனைத்து தோஷங்களும் இது நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்தை தொடரலாம். அதே போல உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவாக இருந்து செயல்படுங்கள். சில பேர் கூட பிறந்தவங்களை என்னன்னு கூட கவனிக்க மாட்டாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டால் உங்களுடைய தோஷங்களும் பாவங்களும் விலகும். அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாகத்துக்கு அந்த புத்துலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புத்துக்கு பால் ஊத்துங்க. பால் ஊத்திட்டே வரணும். இந்த பௌர்ணமி நாட்கள்ல கண்டிப்பா செய்யணும். ரோகிணினா என்ன? சந்திரன் இல்லைங்களா? இப்போ சந்திரன் 15 நாள் வளரும், 15 நாள் தேயும். அதனால்தான் இவங்கெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் சந்தோஷமா இருப்பாங்க. 15 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு இனம் புரியாத ஒரு மனசுக்குள்ள ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால புத்துக்கு பால் ஊத்துங்க. அதே மாதிரி நாகப்பழம் மரம் இருக்கு இல்லைங்களா, அது எங்கன்னா இருந்துன்னா தண்ணி ஊத்துங்க. இல்லை உங்க வீட்லயே ஒரு சின்ன ஒரு தொட்டியில வச்சு அதை தண்ணி ஊத்திக்கிட்டே வாங்க. அது பெருசா வளர்ந்த உடனே உங்க வீட்டு பக்கத்துல கோவில் இருந்ததுன்னா அங்க எடுத்துன்னு போய் நட்டுடுங்க. அதே மாதிரி அந்த நாகப்பழம் மரம் தலை விருட்சமா எந்த கோவில்ல இருக்கோ அந்த கோவில்ல போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஆந்தை படம் ஒன்று வாங்கி அதை வச்சு தினசரி பாருங்க. தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில வளம் பெற்று நீங்க சந்தோஷம் அடையலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். இவர்களும் பார்த்தீங்கன்னா புத்துக்கு பால் ஊற்றணும். கோழி, இந்த சேவல் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுங்களுக்கு தீனி போடணும். அதே மாதிரி பிராமணர்கள் குழந்தைகள் சன்னியாசியா இருக்காங்க இல்லைங்களா, சன்னியாசி அப்படின்னு சொன்னா அதுல பார்த்து கொடுங்க. சில பேர் போலி சன்னியாசியாவும் இருக்காங்க, சும்மானா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவருக்கு கொடுக்காதீங்க. பிராமணர்களுக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. சன்னியாசிகளுக்கு ஆடை உணவு தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்கெல்லாம் கோழி இறைச்சி சாப்பிட்றத தவிர்க்கணும். இன்னைக்கெல்லாம் இந்த உலக்கையால யாரும் இடிக்கிறது கிடையாது. அது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உலக்க வச்சிருப்பாங்க, அது உரல்ல போட்டு இடிப்பாங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம், அது இப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதுவும் ஒரு பரிகாரம் தான். சரிங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா இடிக்காதீங்க. ஆனா கிராமத்துல இன்றும் இருக்கு, அது உலக்கையில போட்டு இடிக்கிறது இன்னைக்கும் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதை இடிக்காதீங்க. சரிங்களா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி இது சொல்லியிருக்க. அதே போல ஐஸ்வர்ய பொடி. இப்ப கார்த்திகை மாசம் எல்லாரும் வீட்டுல சுத்தபத்தமா இருப்பீங்க. அப்ப இந்த ஐஸ்வர்ய பொடியை வாங்கி போடும்போது, ஏன்னா நிறைய பேர் சபரிமலைக்கு போறதுக்கு இது பண்றதுக்கு எல்லாத்துக்கும் இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ்வர்ய பொடி அந்த சமயத்துல வீட்டுல போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல எந்திரங்கள் அப்படின்னும் போது மகாலட்சுமி எந்திரம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்ரீயந்திரம் அப்படின்றது சர்வ கஷ்ட நிவாரண எந்திரம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி வரும். சர்வ கஷ்ட நிவாரண எந்திரம். சர்வ கஷ்டம்னா என்ன? எல்லா விதமான கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு எந்திரம். அந்த ஒரு எந்திரம் வச்சாலே போதும். அதுக்கான மந்திரங்கள் உண்டு. அந்த மந்திரங்களை சொல்லி டெய்லி அதுக்கு வந்து மல்லிகைப்பூ மட்டும்தான் போடணும். வேற எந்த பூவும் போடக்கூடாது. அதுக்கு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ போட்டுட்டு அதுக்கு வந்து அரகஜான்னு ஒன்று இருக்கு. அது சென்டர்ல கொஞ்சோண்டு வச்சிடணும். ரவுண்டா பொட்டு மாதிரி வச்சுட்டு மல்லிகைப்பூ போட்டுட்டு சர்வகஷ்ட நிவாரண எந்திரம் அப்படின்னு இருக்கு. அத ஒரு எந்திரம் வாங்கி வச்சாலே போதும், நல்லா இருக்கும். அது வந்து நான் முந்திலாம் வந்து நானே தான் எழுதிட்டு இருந்தேன். உண்மையில சொல்ல போனா இப்போ இந்த ஷோல்டர் வலினால எந்திரங்கள் எழுத முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஒரு எந்திரம் எழுதுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 நாள் 15 நாள் ஆகும். அதனால வேணுன்றவங்க முதல்ல நீங்க ஆர்டர் பண்ணிடணும். ஏன்னா முதல்ல சொன்னாதான் அது எழுதி முடிக்கிறதுக்கே வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகும்ன்றதுனால. அது இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து நேபாளத்துல இருந்து அந்த யந்திரங்கள் வருது. வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். நான் இருக்கிற உண்மையை சொல்லிட்டேன். ஒன்று எழுதி கொடுக்கணும்னா லேட் ஆகும். உடனே வேணும் அப்படின்னா அது நேபாளத்துலேருந்து தான் வர வச்சு அதை கொடுக்கணும். ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு யந்திரம் அது இருக்கிறதுலே. அதே போல் இன்னொரு யந்திரமும் இருக்கு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை எல்லாம் விலகி வீட்டிற்குள் குலதெய்வம் வருவதற்கு. நிறைய பேர் சாமி கும்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இல்லை அப்படின்னு சொன்னாலே அங்க எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் அந்த வீட்டுல ஒரு நிம்மதின்றது இருக்காது, சந்தோஷம்ன்றது இருக்காது. எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணமும் விரயத்துலதான் போகுமே தவிர அது நிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதற்கு இந்த எந்திரம் நல்லா உண்மையிலே நல்லா பயன்படுது. நிறைய பேர் வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம். எல்லா குடும்பத்திலும் சந்தோஷம் பெருகட்டும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் இன்னைக்கு இருக்கும். அந்த வேகத்தை விட விவேகத்தோட இன்னைக்கு செய்வது மிகவும் நல்லது உங்க செயல்பாட்டுல. அதே மாதிரி தூரத்து உறவினர் சந்திப்பு ஏற்படும். உயர் அதிகாரி நட்பு கிடைக்கும். கமிஷன் ஏஜென்ட்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோகத்துல முக்கியத்துவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தன வரவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய நாராமன், அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்காத ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு முடிவுகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கற்பனை சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்துல மாறுதல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பழைய சொத்துக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். புதுமையான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நட்புகள் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடதிசை ஒன்றாமன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படும். குழப்பங்கள்லாம் நீங்கி ரோகிணி நட்சத்திரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்கா ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. கடன் சார்ந்த உதவிகரம் கிடைக்கும். வியாபாரத்துல அனுகூலம் ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் இன்னைக்கு ஏற்படும். அலுவலகத்துல ஒரு அமைதியான சூழல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். மாணவர்களுக்கு நல்ல கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை,
அதிசய எண் 9 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதெல்லாம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்கார் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரம் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்பட்டால் இன்னைக்கு நல்ல லாபமும் ஆதாயமும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். புதுவிதமான பொருட்கள்ல ஆர்வம் ஏற்படும். அது வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு வாங்குங்க. கையில இருக்கிற இருப்பு குறையும். அதனால யோசிச்சு வாங்குங்க. சொத்து விற்பனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். உயர் அதிகாரி பற்றிய புரிதல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உறவினர்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அனுசரித்து செல்லுங்கள். மனதை பக்தியில் செலுத்துங்க. அதிசய வடகிழக்கு திசை 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, முயற்சியில ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு செய்யற முயற்சிகள் கவனத்தோடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இருந்து வந்த தடைகள்லாம் விலகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்களின் உதவிகரம் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். பூரம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் இன்றைய தினம் சவாலான செயல்கள்ல ஈடுபடும் போது யோசிச்சு சிந்தித்து இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். நீங்க வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், அதே மாதிரி குடும்பத்திலையும் ஆகட்டும், சின்ன சின்ன விவாதங்கள்லாம் தோன்றி மறையும். வியாபாரம் சம்பந்தமான குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகி நன்மை நடக்கும். சக ஊழியர்களால் நெருக்கடிகள் தோன்றி மறையும். மற்றவர்களுடைய கருத்துக்கள், அதாவது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை நீங்க தவிர்த்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சில வேலையில முக்கியத்துவம் மேம்படும். ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனை கிடைக்கும். இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 2 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவுகள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். கடன் செயல்களால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. வண்டி வாகன பயணங்கள நிதானம் தேவை. அலுவலகத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்பட்டு விலகும். முயற்சிகள்ல மாற்றமான முடிவுகள்லாம் கிடைக்கும். வெளி உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசய 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான ஒரு நல்ல சூழல் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் அந்த துறையில மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் ஏற்படும். எதிர்கால சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பொது காரியங்கள்ல ஒத்துழைப்பு ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிசய 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும்.
அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் ஏற்படுகின்ற ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உங்களோட இருப்பவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்க ஏற்று அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். அது வேணுமா வேணாமா, அதை செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்குமான்னு நினைச்சு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் வழியில விட்டு கொடுத்து செயல்படுங்க. நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வியாபார விருத்திக்கான சூழல்லாம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம், உங்கள் மீதான ஒரு பொறாமை இருக்கும் எல்லோருக்கும். அதையெல்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண், அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு நன்றாக இன்னைக்கு இருக்கும். புராடம் நட்சத்திர ஆசைகள்லாம் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீங்க. நேர்மறையான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். எதிர்பார்த்த சில செய்திகள்லாம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்துல பொறுமையோட செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய நாள் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் நீங்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாரா சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களிடம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். குடும்பத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்திருங்க. வேலை செய்யும் இடத்துல மாற்றமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படும். நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்படுவது மிகவும் நன்மை. அதே சமயத்துல இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கு. அதுவும் சதய நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிக அவசியம். இன்னைக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் எல்லா விதத்திலும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக சூழல்லாம் இன்னைக்கு அமையும். எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்க விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை குறையும். உயர் அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருந்தாலும் ஜெயிப்பது உறுதி. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதிசய தெற்கு திசை, அதிசய நிறநாமே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திர ஒத்துழைப்பு மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.